கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புனித வெள்ளியின் வாழ்த்துக்கள். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். மன்னிப்பு கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை நான் உடையவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு எங்கே அப்படி சொன்னார்? மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை அந்த நாளிலே குணமாக்கினார். ஆனால் சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன், என்னை கொல்ல நீங்கள் பண்ணின எல்லா காரியங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லாமல் அவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த 2 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, தன்னை கொல்ல வந்த மனிதர்களை மன்னிக்கிற அதிகாரத்தை பிதா ஒருவரே உடையவராய் இருக்கிறார் என்கிற ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, தேவன் பூமியை உண்டாக்கி மனிதர்களை உண்டாக்கின பொழுது தான் மனிதர்களை உண்டாக்கினதற்காக மனம் வருந்தினார் என்கிற ஒரு காரியத்தை ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே படிக்கிறோம். அங்க என்ன எழுதியிருக்கிறது? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அந்த கோபத்திலே, அந்த வருத்தத்திலே அவர் மனிதர்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவையும் அவர் இருதயத்தில் எடுத்தார். அதைத்தான் பார்க்கிறோம். மனுஷன் முதற்கொன்று மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் நிகிரகம் பண்ணுவேன் என்று தன்னுடைய இருதயத்திலே அவர் சொல்லிக் கொண்டார் என்று எழுதியிருக்கிறார். பேர்பட்ட கோபத்தை அங்கு அவர் வெளிப்படுத்தினார். அப்படி ஜனங்கள் பிதாவை கோபப்படுத்தின காரியத்தை வேதம் பதிவு செய்கிறது. நான் எவ்வளவுதான் இவர்களுக்கு நல்லது செய்தாலும், ஆசீர்வாதத்தை தந்தாலும், இவர்கள் தங்களுடைய மனுஷீக மிருக குணத்திலிருந்து வெளியே வராமல் என்னை கோபப்படுத்தும்படி தொடர்ந்து இப்படி இவர்கள் செய்கிறபடினாலே நான் இவர்களை சிருஷ்டித்தது எனக்கு விசனமாயிருக்குது என்று சொல்லி கர்த்தர் கோபப்பட்டதை அங்க பார்க்கிறோம். ஆனால் முற்றிலும் அவர் அழிக்கவில்லை. நோவாவின் வாழ்க்கையிலே நோவாவுடைய பெயருக்கு தேவனுடைய கருணை உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, ஒரு உவமையை சொல்கிறார். மத்தேயு 21வது அதிகாரம் 39-40 ஒரு பெரிய திராட்சை தோட்டத்திற்கு சொந்தக்காரர். அந்த தோட்டத்திற்கு அவரே வேலையாட்களை வைக்கிறார். அவனுக்கு கீழே வேலை செய்கிற அநேகர் உண்டு. அவர்களுக்கு கொடுத்த வேலையை விசாரிப்பதற்காக பல ஊழியக்காரர்களை அனுப்புகிறான். எல்லாரையும் அவர்கள் திட்டி கொலை செய்து அனுப்பிவிடுகிறார்கள். தன்னுடைய சொந்த குமாரனையே, நீ இப்பொழுது போய் பார்த்து வா இந்த காரியத்தை என்று சொல்லி விசாரிக்க அனுப்பும் பொழுது அந்த குமாரனையும் அவர்கள் கொன்று விடுகிறார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்பொழுது அந்த தோட்டக்காரனை என்ன செய்வான் என்று கேட்டார். முடிவை மக்களுடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. மக்கள் என்ன சொன்னாங்க பாருங்க உடனே. அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து என்று எழுதியிருக்கிறது. அழித்து என்று எழுதாமல் கொடுமையாய் அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாயின் வார்த்தை மனிதர்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய உறுதி பண்ணின அவர்கள் மீது தேவனுடைய கோபம் எவ்வளவாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். கொடியரை கொடுமையாய் அழித்து என்கிற மனிதர்களுடைய தீர்ப்பின்படியே தேவன் அதை செய்திருக்க வேண்டும். தன்னுடைய சொந்த குமாரனை பரிசாக இந்த பூமிக்கு அனுப்ப, ஆனால் அவர்களோ அவருடைய நன்மையை பெற்றவர்களாகவும் அவர் இன்னார் என்று அறிந்தவர்களாகவும், அப்படி அறிந்தும் அவரை கொலை செய்ய அவர்கள் முடிவு செய்தபடியினாலே தேவனுடைய மகா பெரிய கோபம் அவர்கள் மீது காணப்பட்டது என்பதே உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட கோபத்தை இயேசு கிறிஸ்துவானவர், பிதா கோபப்படுவாரே என்று சொல்லி பதறி போய் அவர் என்ன செய்தார் என்று, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்கிற ஒரு ஜபத்தை பண்ணினதை பார்க்கிறோம். அப்படி பண்ணின அந்த ஜபத்தை பிதாவானவர் கேட்டாரா? கேட்கவில்லையா? அன்றைக்கே அவர் பூமியை நிகிரகம் பண்ணியிருக்க வேண்டும். ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் அதிகமாக கோபப்பட்டு இந்த பூமியை அவர் அழித்திருக்கக்கூடிய வல்லமையே அவர் உடையவராயிருந்தார்.
ஆனால் அப்படி தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்தாமல் நீடிய சாந்தம் உள்ளவராகவும் பொறுமை உள்ளவராகவும் அன்பு நிறைந்தவராகவும் நன்மையையே செய்து சுற்றி திரிகிறவராகவும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வந்தார். அப்போ தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டது என்கிற ஒரு சிந்தனையை நமக்கு பெற்றுக்கொள்வது அதிக அவசியம். அப்பொழுதுதான் அவர் எப்படி நம்மை நேசித்தார் என்கிற ஒரு காரியம் நமக்கு வெளிப்படும். இங்க பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே, அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது என்று பார்க்கிறோம். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு அப்படியே தெருவில் போய் கொண்டிருக்கிறான். அவன் பார்ப்பதற்கு மொட்டை தலைவனாகவும் வயதான மனிதனாகவும் காணப்பட்டான். அந்த தெருவிலே அநேக சின்ன பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, வாழ்த்தனம் நிறைந்தவர்கள். அந்த தாத்தா போறதை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கிறார். மொட்டை தலையா ஏறி போ என்று சொல்லி அவர்கள் கிண்டல் செய்ததை பார்க்கிறோம். அப்பொழுது எலியா என்ன பண்ணினார்? கோபத்துல கர்த்தரின் நாமத்தினாலே நான் உங்களை சபிக்கிறேன் என்று சொல்ல, எங்கேயோ இருந்த 2 கரடிகள் உடனே ஓடி வந்து 42 பிள்ளைகளை கொன்று போட்டது என்று பார்க்கிறோம். ஒரு சாதாரண மனிதன், அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனுடைய இருதயம் விசனப்பட்டு அவன் கோபப்பட்ட பொழுது அந்த கோபத்தோடு இணைந்த ஆவி என்ன? ஒரு மனிதன் சபிக்க கரடிகள் வந்து அவன் சொன்னதை செய்யுமா? அப்போ ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியானவன் கோபப்படும் பொழுது அந்த கோபத்திலே கர்த்தருடைய கோபமும் மறைமுகமாக வெளிப்பட்டு விட்டது. ஒரு தீர்க்கதரிசியின் கோபத்தை அங்கீகரிக்கிற தேவனுடைய கிருபையானது, வல்லமையானது, மகிமையானது தன்னுடைய சொந்த குமாரனுடைய கோபத்திற்கு எப்படிப்பட்ட தீங்கை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்க கூடும். ஆகவே அவருடைய கோபம் வெளிப்படாதபடிக்கு கிறிஸ்துவானவர் பண்ணின ஒரு ஜெபமே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். அடுத்ததாக இந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்வது அதிக அவசியம். அவர் ஏதோ ஒரு ஆட்டு தொழுவத்திலே பிறந்தார், ஒன்றும் தெரியாத பிள்ளை போல சுற்றி கொண்டிருந்தார், கள்ளம் கபடம் இல்லாமல் அவர் வாழ்ந்து வந்தார் என்கிற சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவராய் இருந்தார் என்கிற ஒரு தெளிவான அறிவு நமக்கு வேண்டுகிறதா இருக்கிறது. இது பார்க்கிறோம் மத்தேயு 26வது அதிகாரம் 53வது வசனத்திலே, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? சிலுவையிலே அவரை அடிக்க போகிறார்கள். அவருடைய சீஷன் ஒருவன் உணர்ச்சி வசப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த ஒருவன் மீது வன்முறையை கையாளுகிறான். இப்பொழுது இயேசு அவனை தடுத்து அவர் சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும். என் பிதாவை இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? அப்போ அவருக்கு ஒரு உறுதி தெரிந்திருந்தது. அவர் அப்பொழுது சொல்லியிருந்தார். 12 லேகியோன் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நாட்களிலே ரோம சாம்ராஜ்யம் எருசலேமை ஆண்ட பொழுது ஒரு லேகியோன் என்ற கணக்கிற்கு 6000 சிப்பாய்கள் அல்லது போர் வீரர்கள் கொண்ட குழு என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு மேலாக அவர் தேவதூதர்களை அனுப்ப மாட்டாரா என்ற கூற்றின்படி 72,000ற்கு மேலான தேவ தூதர்களை கிறிஸ்துவின் ஒரு கட்டளையானது கொண்டு வந்திருக்கக்கூடும் என்பதே உண்மை. அந்த 72,000 தேவ தூதர்களில் ஒரு தேவ தூதனுடைய வல்லமையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனத்திலே, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற ஒரு லேகியோனிலே ஒரு தூதன் 185,000 பேரை சத்தமில்லாமல் கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை உடையவனாய் இருந்தான். போர்கள் நடக்கிறது, மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் எதனால் கொல்லப்படுகிறார்கள்? துப்பாக்கி சுட்டதினாலும் வெடிகுண்டு வெடித்ததினாலும் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் அந்த நாளிலே எப்படி ஜனங்களை கொன்றான் என்று பார்க்கும் பொழுது
அவனுடைய வல்லமை காற்றிலே காணப்பட்டதா இருந்தது. அல்லது இப்பொழுது சொல்லுகிற அந்த கெமிக்கல் பாமோ ஏதோ அப்படிப்பட்ட ஒரு யுக்தியை தான் அந்த தேவதூதன் கையாண்டு 1,85,000 பேரை ஒரே நொடியிலே சாக பண்ணினான் என்று பார்க்கிறோமே. அப்போ 12 லேகியோன் என்று வரும்பொழுது ஒரு லேகியோனில் இருக்கிற ஒரு தூதன் 1,85,000 பேரை கொல்ல முடியுமே. ஆனால் 12 லேகியோன்கள் என்று வரும்பொழுது கோடிக்கணக்கான ஜனங்களை ஒரே நொடியிலே கொல்லுகிற வல்லமையை, அதிகாரத்தை உடையவனாக ஒரு தூதன் இருக்கிறான் என்கிற ஒரு உண்மை வெளிப்படும். இப்படிப்பட்ட அதிகாரத்தை தன்னுடைய கரத்திலே உடையவராகிய கிறிஸ்துவானவர் அந்த நாளிலே அவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். இன்னொரு சம்பவத்திலே இந்த தேவ தூதர்களுடைய வல்லமையை நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வேலைக்காரர்களாக இருக்கிற தேவ தூதர்கள் எப்படிப்பட்ட மகிமையை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது இந்த எலியாவின் வேலைக்காரனாகிய கேயாசின் என்ன பார்த்தான்? அவன் அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்தானே ஒழிய அவனால் தூதர்களை பார்க்க முடியாது இருந்தது. அப்படிப்பட்ட மகிமையின் ரூபத்தை அவர்கள் உடையவர்களாக காணப்பட்டார். ஒரு உத்தரவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். எலியா என்ன சொல்ல போறாரு? இப்போ இவங்க வந்த எதிரிகள் எல்லாம் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்க போறாரா என்று காத்திருந்தார்கள். ஆனால் எலியா என்ன சொன்னார்? அவங்க கண்களை திறந்தருங்க அப்படின்னு சொல்லி கேயாசினுடைய கண்களை திறக்க விண்ணப்பம் பண்ண பொழுது அந்த வேலைக்காரன் அந்த தூதர்களை சுற்றிலும் பார்க்கிறான். நான் ஒரு மலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், மலைக்கு அருகிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம், என்னை சுற்றிலும் அக்கினிமயமான தேவ தூதர்கள் என்னுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அவருடைய சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிறுமியா இருக்கிறேன் என்று ஜனங்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விடாதபடிக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை என் மீது சொல்லுகிறார்கள் என்று கவலையோடு காணப்படுகிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்க. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு என்று பவுலை பார்த்து சொன்ன தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் தேவ தூதர்களை நான் உங்களோடு கூட அனுப்புகிறேன். இனி வரும் நாட்களிலே, என்னுடைய வருகைக்கு முந்தின நாட்களிலே என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக முதலாவது என் தேவ தூதர்களை நான் அனுப்புகிறேன். அதை குறித்த ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையிலே தொங்கினார், அவர் தன்னையவே காத்துக்கொள்ள முடியவில்லை என்கிற உதாசீனமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டது போதும் ஜனங்கள் அவரை பார்த்து சொன்னார்கள். இன்றும் கூட அதை பற்றி சொல்லுகிறார்கள். தன்னையே காத்துக்கொள்ளாத ஒரு தேவன் எப்படி உங்களை ரட்சிப்பான் என்று சொல்லி ஏளனமாக பேசுகிற அநேகருடைய சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? இதோ நான் சேனைகளின் கர்த்தராக இனி வருகிற நாட்களிலே வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் சொல்லதை செய்கிறதற்கு உண்மையுள்ள தேவனும் வல்லமையுள்ள தேவனுமாய் இருக்கிறேன் என்று நான் அறிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமையின் மகிமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கிறிஸ்துவானவர் அந்த நாளிலே என்ன ஜெபம் பண்ணினார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்ன? நாம் உடைந்து போயிருக்கிற சூழ்நிலையில சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு பலத்த துருகமாய் வருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை கவனிக்கும் பொழுது, அவர் சேனைகளின் கர்த்தராய் இருந்து கொண்டே பிரதான ஆசாரியருடைய ஊழியத்தை நமக்காக செய்து வருகிறார் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக என்னுடைய தீர்க்க தரிசனமானவர்களே, இந்த
புனித வெளியின் செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அந்த நாளிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன தேவன் தன்னை சிலுவையிலே அவரை காணும் பொழுது, எலியாவின் வேலைக்காரன் கண்ட பொழுது சுற்றிலும் அக்கினிமயமான தேவதூதர்களை அவர் கண்டானே, அதே போல அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பார்த்திருக்கிற ஒரு காரியம், அவரை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சேனைகளுமாய் திரளாய் சூழ்ந்து கொண்டிருக்க அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தானே சிலுவையிலே நீர் மரித்தீரப்பா. ஆனாலும் நீர் சொன்னீர், ஒரு ஜெபம் பண்ணினீர், எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணினீர். எங்கள் பாவத்து நிமித்தம் நாங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு நாங்கள் மன்னிப்பு அடையவும் ரட்சிப்பு அடையவும் பெரிய வாசலை அந்த நாளிலே உடைய ரத்தத்தினாலே திறந்து வைத்தீர் ஆண்டவரே. அதை நன்றியோடு நினைக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய ஊழியக்காரர்களாக என்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, உபத்திரவத்தின் மத்தியிலே உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்த அருள் வாக்கின்படியே சேனைகளின் கர்த்தராய் இந்த நாளிலே உம்மை வெளிப்படுத்துவீராக. அவர்கள் ஊழியம் செய்ய போகிற நாட்களிலே, பகுதிகளிலே தேவ தூதர்களை பிரத்யட்சமாக காணத்தக்கதாக உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை இந்த நாளிலிருந்து இடைப்படும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய உத்தரவுக்காக காத்திருக்கிற தேவ தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய தேவ தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் சொல்லுகிற ஒரு காரியம், என்னோடு இணைந்து பணிபுரிகிற தீர்க்கதரிசிகன மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த நாளிலிருந்து நீங்கள் கடந்து சென்று சூழ பாளையம் இறங்கி அற்புதங்களை அடையாளங்களை செய்யத்தக்கதாக அதிகாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் கண்கள் காணவும், அவர்களை சார்ந்திருக்கிறவர்களுடைய கண்கள் காணவும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் நீங்கள் செய்வீர்களாக. அப்படி செய்கிறதற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுத்து பதிலை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஷலோம்.